தினகரன் சார், இந்த பிரச்சனைக்கான அந்த முதல் தொடக்க புள்ளிங்கிறது இப்போ இந்த 6 தலைவர்கள் சந்தித்து பேசியதை அவர் மறுத்ததுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கோவை அன்னூர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக இந்த கசப்புணர்வு வந்திருக்குது, உண்மைதான். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்று, இந்த முயற்சி எடுத்ததுக்கு பிறகு கட்சியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் திரு செங்கோட்டையன், அவருடைய முக்கியத்துவத்தை, அவர் மாநில அளவுல அவருக்கான பெரிய செல்வாக்கு இருக்கு, அவரே பேசினார்ல கட்சியின் கடைக்கோடியில எல்லா கிராமங்கள்ல இருக்கிற அத்தனை கட்சிக்காரனும் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுதான் உண்மை. தொடக்க காலம் முதலே கட்சியில எல்லா பகுதிகளுக்கும் அவர் கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. ஆமா ஆமா, அந்த பயணங்களோட அவர் பயணப்பட்டு போயிருக்கிறாரு. 77, 80, 84 காலகட்டங்கள்லயும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு தொகுதியை தாண்டி போயிருக்கிறாரு. குறிப்பாக 1988 செப்டம்பர் 15 தொடங்கி 89ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தல் வரையிலுமான அந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், அந்த சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்து அதை வழிநடத்தியவரே திரு செங்கோட்டையன். அப்பதான் பட்டி தொட்டி எங்கும் அவர் போனாரு. மிகப்பெரிய அளவுல ஒரு 28-30,000 கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும், இந்த பக்கம் நீலகிரியிலிருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரியிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் போய் அந்த சுற்றுப்பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒருவரை புறக்கணிப்பது அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம். அவருடைய மாவட்டத்துல, அந்த ஈரோடு மாவட்டத்துல அவருக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிற பல பேரை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை மாநில மாவட்ட பொறுப்புக்கு இப்ப நியமிச்சிருக்கிறார். அவர் இந்த கள ஆய்வுக்கு அவரை அனுப்பல, ஈரோடு மாவட்டத்திலே. அப்ப இந்த போக்கு என்பதும் கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அதனுடைய நிறுவன தலைவர். தன்னுடைய சொத்துக்களை விற்று அடமானம் வைத்து கட்சியை காப்பாற்றி ஒரு 3 தொடர் வெற்றிகளை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி நடத்தியவர். அதை தொடர்ந்து வந்த செல்வி ஜெயலலிதா ஒரு 28-30 ஆண்டுகள் இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்தவர். இந்த 2 பேரையுமே புறக்கணித்து விட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இங்கதான் வெளிப்படுது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்ததுல அத்திக்கடவு புறக்கணிப்பு. ஆமா, முறையான ஒரு பதில் வரலையே சார் இன்னும் அதுக்கு. அந்த அவர் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போடாதனால நான் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கல, அந்த அழைப்புதல் தொடர்பாக நான் முதல்ல நான் சொன்னேன் அப்படின்னு அவரோட ஒரு அதிருப்தியை வெளியிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த கட்சியினோட பொதுச் செயலாளராக இருக்கவரோ அல்லது அதற்கு முக்கியமான 2ஆம் கட்ட துணை பொதுச் செயலாளர்களாக இருப்பவர்களோ ஒரு அதிகாரப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சியில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பேட்டி மட்டும்தான் அதில் வந்ததே தவிர அது மற்றபடி வேறு எதுவும் அது அதிகாரபூர்வமான ஒரு அறிக்கையாகவோ ஒரு செய்தியாகவோ அந்த தொண்டர்களுக்கோ அல்லது பொது வெளியிலையோ இதுவரை இந்த 3 நாட்களாகவே வரவில்லை. தொடர்ந்து டெய்லி செங்கோட்டையன் மட்டுமே அது பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களும் அதை வந்து பெரிய குறையாவோ அல்லது அவர் மேலே தவறாவோ யாருமே இதுவரை சொல்லலை. இதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் தெரியுது. ஏனென்றால் அவர் இபிஎஸ் பேரை கூட அந்த 3 நிகழ்ச்சிகளில் அவர் நான் இன்னும் பேசலை, இன்னும் அவர் சொல்லலை, ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. இருந்த போதிலும் அதற்கான ஒரு தெளிவான மறுப்பு அறிக்கை அல்லது அதற்கான ஒரு விளக்க அறிக்கையாவது அந்த ஈரோடு மாவட்டம் அதிமுக தரப்பிலையோ அல்லது பொதுச் செயலாளர் தரப்பிலையோ ஒரு விளக்க அறிக்கையாவது வெளியிட்டு இருந்தால் அந்த குழப்பத்தை ஓரளவு தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா அல்லது இப்படியே போகலாம் வந்தது? நிச்சயமா. இது என்னன்னா, இதை கடந்து போக நினைக்கிறார்கள் எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும். திரு ஜெயக்குமார் அளித்த பேட்டி கூட சும்மா அது ஒரு சால்ஜாப்பா இருந்தது, ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருந்தது. விழா நடத்தினது ஒரு பொதுவான விவசாய அமைப்பு, கட்சி சார்பு இல்லைன்னு. கட்சி சார்பு இல்லாத விவசாய அமைப்பு யாருக்கு பாராட்டு விழா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு பாராட்டு விழா இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் பயணிக்கிற, அவர் வழிநடத்துகிற இந்த கட்சி யாருக்கு சொந்தமானது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொந்தமானது. அப்படி கட்சியினுடைய நிறுவன தலைவரையும் 30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்திருக்கலாம்ல, வலியுறுத்தல.
இவர்களை விடவும் இந்த கட்சிக்கு நான் உரிமைப்பட்டவன் என்று தன்னைத்தானே அவர் முன்னிறுத்திக் கொள்கிறார் என்பதுதான் மூத்த தலைவனுடைய வருத்தமாக இருக்கிறது, செங்கோட்டை உட்பட எல்லோருக்குமே. நான் என்ன கேட்கிறேன்னா, விவசாய அமைப்பு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வழிநெடுக கட் அவுட், பேனர், போஸ்டர் போட்டானுங்கல்ல கட்சிக்காரங்க, மாநில மாவட்ட நிர்வாகிகள், அதுல கூட இல்லையே, அதுலயும் இல்ல. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய 10 அடி 12 அடி உயர கட் அவுட் பேனர்களை கட்டுறாங்க. அதுல கட்சி பேரு அமைப்புகளை போட்டுட்டு அந்த போஸ்டர் கட் அவுட் போட்டவன் அவன் படத்தை போட்டுக்கிறாங்க. வேளாண் அமைப்பு விவசாயிகள் அவங்களுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் அவரு கொஞ்சம் ஆவேசத்தின் உச்சிக்கு போனார். அதான் சொல்றேன். அதுதான் இன்னுமே பிடிவாதமா இருக்கிறாரு. சொல்லுங்க.